بدأنا بسم الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. ما بعد، وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. சர்வபுகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாறாக. அகிலத்தின் அடிப்படைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் நடிச்சுவதை சற்றளவும் பிசகாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக மதரசத்துல் ரஹ்மானுடைய இவ்வருடத்தினுடைய இரண்டாவது மன்றத்தில் வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நிலவரமாக அமையும். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நமது மதரசா மாணவர்களுக்கு குர்ஆனினுடைய கல்வியை போதிப்பதோடு வெளி உலகிற்கு சென்றால் மற்றவர்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை எப்படி எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மாதந்தோறும் பயானினுடைய போட்டி நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டுகளில் அல்லாஹ்வினுடைய உதவியோடு சிறப்பான முறையில் நடைபெற்று மாணவர்களுடைய அவர்களுடைய திறமையின் ஏற்ப அழகிய முறையில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதே போன்று இவ்வருடமும் இரண்டாவது மன்றம் நடைபெற இருக்கின்றது. இந்த மன்றத்தை தலைமை தாங்கி நடாத்தி தருமாறி முதலத் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் துவக்கமாக மாண்பர் முஹம்மது நவாஸ் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு துவக்கி வைத்தார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس مالك الناس إله الناس
شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس صدق الله العظيم. மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கலாமின் அற்புதமான வசனங்களான சூரத்துன் நாஸை சிறிய சூறாவாக இருந்தாலும் அந்த கலாமத்தினுடைய அமைப்பிலே அழகான முறையிலே ஓதி காட்டி சென்றிருக்கிறார். அல்லாஹ் தஆலா மென்மேலும் உயர்வையும் சிறப்பையும் அவர்களுக்கு தந்தருள்வானாக. அடுத்தபடியாக இஸ்லாமிய கீதம் பாடுவதற்காக மாணவர் முஹம்மது இஸ்மாயில் அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي أنت خير النبي يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي أنت خير النبي. உங்கள்
கெட்டோமே அழிந்தோமே கதறி அழுதான் செய்தான் எட்டு திசையும் கேட்க இப்ளீஸ் அழுதான் யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த خيرுன் நபி யா நபி யா நபி அன்த خيرுன் நபி பத்தி மறந்திருந்த ஆறு குலங்களெல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வழிந்ததே பத்தி மறந்திருந்த ஆறு குலங்களெல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வழிந்ததே மற்ற மரங்களெல்லாம் பச்சை மரமாகின மற்ற மரங்களெல்லாம் பச்சை மரமாகின மயிலும் கோயிலும் வண்ண கோயினமும் பூமியாகின்றதே நீங்கள் பிறந்த அன்று யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த خيرுன் நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த خيرுன் நபி மாஷா அல்லாஹ் முஹம்மது இஸ்மாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அற்புதமான பல்வேறு நிகழ்வுகளை தன்னுடைய கீதத்தின் மூலமாக எடுத்து வைத்து சென்றிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மேலும் இது போன்ற இஸ்லாமிய கீதங்களை அழகாக பாடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தினுடைய இரண்டாவது சொற்பயிற்சி மன்றம் சிறப்பான முறையில் துவங்கியுள்ளது. இந்த மன்றத்தில் வழமையாக 2 நிகழ்வுகள் நடைபெறும். முதலாவது சொற்பயிற்சி, பயானுடைய பயிற்சி. ஆபித்களாக உள்ளவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். தராவிக்குடைய ஹாஃபிஸாக இருந்தாலும் அந்த பள்ளியினுடைய நம்ம ஹாஃபிஸா அவங்க பயான நம்ம கேட்கலாம் என்று ஆர்வப்படுவாங்க. பள்ளியில் உள்ளவங்க மஹல்லாவாசி ஆலிமிலேயே அப்படின்லாம் ஹாஃபிஸாக உள்ளவர்கள் கூட பயானை பேச வேண்டும், கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் மக்களிடத்தில் இருக்கிறது. அதுக்காக ஹிஃபுது மதரசாவாக இருக்கக்கூடிய இந்த மதரசாவிலே உங்களுக்கு பயானுடைய பயிற்சியும் அதே போன்று இரண்டாவது நிகழ்வாக ஹிஃபுது போட்டி நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஆரம்பமாக சொற்பயிற்சி மன்றம் பயானுடைய அந்த நிகழ்வு தொடங்குகின்றது. ஆரம்பமாக மிகச்சிறந்த சஹாபிகளில் ஒருவரான ஹஜ்ரத் கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேச வருகிறார் மாணவர் முஹம்மது அன்வர். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، العاقبة للمتقين، الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله
எம்பெருமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்ற அனைத்து நல்லவர்களின் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக சலாத்தை கூற ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களான சஹாபாக்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக தங்கள் உயிரையும் பொருள்படுத்தாமல் பாடுபட்டார்கள். அவர்களின் வீரத்திலும் இருநம்பிக்கையிலும் சிறந்த விளங்கியவர் அவர்கள். நபிகளின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பையும் கவலையும் பெற்றவரை நபி கண்ணோடி என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறார். அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த அன்சாரி சஹாபாக்களில் ஒருவர். சிறு வயதில் இருந்த நல்ல பண்புகள் கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தபோது அவர்கள் இஸ்லாத்தின் தலைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கி தொடர்பு கொண்டார். இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் பல சிரமங்களையும் போர்களையும் சந்தித்தனர். அதில் மிக முக்கியமானது உஹது போராகும். உஹது போரில் அவர்கள் மிகுந்த வீரத்துடன் போராடினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய உயிரையும் பணம் வைத்தார். போர் மிகவும் கடினமாக நடந்தனர். எதிரிகளின் தாக்குதலில் கனடா ஒரு கண் மிகவும் காயமடைந்து வெளியே வந்தது. இதை பார்த்த சஹாபா தோழர்கள் கவலைப்பட்டனர். உடனே அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்துச் சென்றனர். அவர்களை காயத்தை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கருணையுடன் அந்த கண்ணை அதே இடத்தில் வைத்து அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் அந்த கண் முழுமையாக குணமடைந்தது. மேலும் மற்ற கண்ணை விட தெளிவாகவும் நலவாகவும் இருந்ததாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அதிர்ச்சி நிகழ்வுக்கு பிறகு நபி கண்ணொளி என்று அழைக்கப்பட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் அல்லாஹ்வின் அருளையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த நிகழ்வாகவும் இருக்கும். ஒவ்வொரு போர் மட்டுமல்லாமல் மற்ற முக்கியமான நிகழ்வுகளும் இஸ்லாத்திற்காக பாடுபட்டார்கள். அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் நல்ல பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டு, உண்மையும் நீதியும் காப்பாற்ற தைரியமாக இருக்க வேண்டும். மூன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை பின்பற்ற வேண்டும். நான்கு, கஷ்டம் வந்தால் மனம் தளராமல் இருக்க வேண்டும். ஐந்து, மற்றவர்களுக்கு உதவி செய்து நல்ல முறையில் வாழ வேண்டும். ஆமீன். முஹம்மது அன்வர் மிகச்சிறந்த சஹாபிகளில் ஒருவரான கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை, அவருடைய வாழ்க்கையை ஒரு சில குறிப்புகளை நமக்கு முன்னே எடுத்துச் சொன்னார்கள். இப்பொழுதுதான் அவர் பேச துவங்கியிருக்கிறார், பயான் பேச துவங்கியிருக்கிறார். சாதாரண உங்களுக்குள்ளார பேச விட்டால் அவ்வளோதான் கஷ்டப்படுவார். பயான் பேச்சில் அவர் இப்போ தான் அடியெடுத்து வைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இன்னும்
ஒவ்வொரு படியாக உயர்ந்து நல்ல சிறந்த பேச்சாளராக நல்ல பயான் சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாக ஆட்சியாக புரிவானாக. சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு சஹாபிகளுடைய வரலாறுகளையும் கேட்டு அதனை உள்வாங்கி அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இயல்கிறது. நிறைய நம்ம கேட்குறோம், பேச்சுகள் கேட்குறோம், பாடல்கள் கேட்குறோம். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன? வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். வாழ்க்கையில் நாம் அதை கொண்டு வர வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்திலே இந்த பயானை கேட்கணும். செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். எதுக்காண்டி கேட்கணும்? அமல் செய்கிறதுக்காக. இவர் நல்லா பேசினார், மாஷா அல்லாஹ். அன்பர் நல்லா பேசினார், ஆஃபிம் நல்லா பேசினார், அலீம் நல்லா பேசினார் அப்படின்னு சொல்றதுக்கு அல்ல. சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத உள்வாங்கி அதை நம்முடைய அமலிலே கொண்டு வர. ஒவ்வொரு சஹாபிகளும் நமக்கு வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டுகள். சஹாபாக்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபி கன்னுஜூம், சஹாபிகள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களில் யாரையும் பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்கு இணங்க மிக உயர்ந்த சிறந்த சஹாபிகளில் பொறுக்கி எடுத்து சில சஹாபிகளுடைய வரலாறுகளை இந்த மாணவர்கள் சொல்லுகிறார்கள். அவைகளை எல்லாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அவர்களை பற்றி மாணவர் முஹம்மது அப்பாஸ் பேசுகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவரும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். இன்னும் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தினர்கள் மீதும் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தை கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நாம் மூத்த சஹாபிகளில் ஒருவரான, மூத்த முஹாஜிர்களில் ஹிஜ்ரத் செய்த ஒருவரான ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு
பின்னர் வலீத் என்றவர் பாதுகாப்பு வழங்க வந்த பொழுது, வேண்டாம், நான் உன்னை விட மிக மிக வலிமை வாய்ந்த அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறேன். எனக்கு அவர்கள் உம்முல் அல்ஹாவின் இல்லத்தில் தங்கியிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஹாரித் அல் தையஹானுடன் இணைத்து விட்டார். இவர் பத்ர் போரில் கலந்து கொண்டார். இவர் மதுவிலக்கு ஏற்படுத்துவதற்கு முன்னே தனக்கு அதை ஹராமாக்கிக் கொண்டார். இன்னும் உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகலெல்லாம் நோன்பு நோற்றும் இரவெல்லாம் தொழுகையில் கடைபிடித்தார். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டில் மறைந்தார். ஜன்னத்துல் பக்கீ மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்ட முதல் முஸ்லிம் இவர் ஆவார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று வாழ அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام ورحمة الله وبركاته. الحمد لله. மாணவர் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை முஹம்மது அப்பாஸ் மாணவர் அழகாக இங்கே எடுத்து சொன்னார். அநேகமாக இதுதான் அவர் பயான் பேசுவதிலே முதல் வாய்ப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து கட்டங்களிலே இந்த பயான் பேசக்கூடிய அந்த ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிற பொழுது மக்களுடைய மனதிலே அது பதியும். நல்ல அழகாக சொன்னார். எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் அவருடைய வரலாற்றை அழகாக இங்கே எடுத்து சொன்னார். ஆனாலும் சொல்லக்கூடிய அந்த விதம் இடையில ஃபுல் ஸ்டாப் வரணும். கொஞ்சம் இடையில மக்கள் ரசிக்கிற மாதிரி கொஞ்சம் லேசாக கேப் விடணும். கட 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனோம்னா இது ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கும் பயான் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அவர் அதுபோன்று தன்னுடைய பேச்சை அமைத்து கொண்டு பேசுவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அடுத்தபடியாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகச்சிறந்த சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி பல நேரங்களில் பெருமை பாராட்டி சிறப்பித்து கூறியிருக்கக்கூடிய அந்த உயர்வான சஹாபியான கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சில குறிப்புகளை, அவர்களுடைய வரலாற்றில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளை மாணவர் முஹம்மது அலீம் கூற வருகிறார். الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رضي الله تعالى ورضوا عنه صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை வழுவாமல் நழுவாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் இன்று பார்க்க போவது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், திரைமறையின் வசனங்கள் இறங்க கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் காரணம் என்று.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு சென்று வாக்களித்து நீங்கள் மதீனாவிற்கு வாருங்கள் என்று அகபா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். உஹது கந்த போரில் பங்கேற்ற இவர்கள் ஒரு போரில் மட்டும் பங்கேற்கவில்லை. தபூக் அல்லாஹுவின் தண்டனைக்கு ஆளாகி பிறகு தௌபா பெற்றார்கள். உஹது போரில் பங்கேற்ற கஅப் இப்னு மாலிக் அவர்கள் போரிட்டு உடன் பின் 11 காயங்கள் இருந்தன. அந்த 11 காயங்களை தாக்குப்பிடித்து வீரமறவராக களமாடியவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கஅப் இப்னு மாலிக் ஏன் தபூக் போருக்கு வரவில்லை என்று கேட்டார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி கூறினார், அவருக்கு அச்சமயம் வயலில் அறுவடை சமயம், அதனால் அவர்கள் வரவில்லை என்று சொன்னார்கள். மற்றொரு சஹாபியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் இப்படியெல்லாம் பேசாதீர்கள் என்று கூறினார்கள். உஹது போரில் எதிரிகள் பாதி போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை வதந்தியை பரப்பி வெற்றி கொள்ள நினைத்தார்கள். அச்சமயத்தில் தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டு பிறகு அவர்கள் உயிரோடு இருப்பதையும் கண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள். பிறகு உஹது போரில் பங்கேற்க கஅப் இப்னு மாலிக் அவர்களாகவே தினம் வெட்கப்பட்டு தலை குனிகிறார்கள். போர் முடிந்து திரும்பிய பிறகு கஅப் இப்னு மாலிக் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்அத் தொழுதுவிட்டு ஊர் சூழ்நிலைகளை கேட்டு தெரிந்து கொள்ள மக்கள் முன்னால் அமர்ந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். கஅப் இப்னு மாலிக்கே ஏன் தபூக் போருக்கு வரவில்லை என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நான் அசட்டையாக பொடுபோக்காக இருந்து விட்டேன் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மூவரிடமும் யாரும் பேசக்கூடாது, இம்மூவரும் பேசிக்க கூடாது என்று உத்தரவிட்டார்கள். திருமறையில் அல்லாஹ் கூறுகிறான், இவ்வுலகம் இம்மூவருக்கும் நெருக்கடியாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு நாள் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅப் இப்னு மாலிக் அவர்களை சந்திக்க சென்றார்கள். அப்பொழுது அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பேசவில்லை. அப்பொழுது கஅப் இப்னு மாலிக் அவர்கள் அங்கிருந்து வெளியே சென்று விட்டார்கள். 40 நாட்கள் சென்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்தது. அம்மூவருக்கும் அவர்கள் மனைவிமார்களும் எந்த பணிவிடையும் செய்யக்கூடாது என்று உத்தரவு வந்தது. 50 நாட்கள் சென்ற பிறகு தெருவில் ஒரு சஹாபி, யா கஅப் இப்னு மாலிக்கே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்ட கஅப் இப்னு மாலிக் அவர்கள் உடனே சஜ்தாவில் விழுந்தார்கள். அப்போது மக்கள் எல்லாம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து முனாஅகா செய்தார்கள். உடனே கஅப் இப்னு மாலிக் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்களா அல்லது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பு வந்ததா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து இந்த செய்தியை அறிவித்தார்கள் என்று கூறினார்கள். கஅப் இப்னு மாலிக் அவர்கள் எப்பொழுதும் பொய் பேசாதவர்களாக வாழ்ந்தார்கள். எப்பொழுதும் உண்மையே பேசும் கஅப் இப்னு மாலிக் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய மன்னிப்பு. அவர்களைப் போல நாமும் பொய் பேசாதவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله. محمد عباس محمد عليم
அவருடைய கன்னி பேச்சு ஆரம்பம் இப்போ தான். அல்லாஹ் தஆலா அவரை கபூல் செய்வானாக. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உண்டான சுவாரஸ்யமான சில நிகழ்வுகளை நபி அவர்களோடு நடந்து கொண்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு கூறி நாம் எடுக்க வேண்டிய படிப்பினையான சில விஷயங்களையும் இந்த நிகழ்வின் மூலமாக கூறி சென்றிருக்கிறார். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் சஹாபி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வாறு நேர்மையான உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அதுபோன்று வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 மாணவர்கள் உரையாற்றவிருக்கின்றார்கள் தமிழிலே. அதற்கு இடையிலே ஆங்கிலத்திலே ஒரு மாணவர் இன்ஷா அல்லாஹ் உரையாற்றுவார். மாணவர் முஹம்மது அலி மெமோரிஸின் தி குர்ஆன் என்ற தலைப்பிலே உரையாற்றுவார். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. All praise is due to Allah, the Lord of the worlds. We praise Him, we seek His help, and we ask for His forgiveness. May peace and blessings be upon our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam, his family, his companion, and all those who follow his guidance until the day of judgment. Dear brothers, today I would like to speak about one of the greatest blessings Allah can give a believer: memorizing the Quran. The Quran is not an ordinary book. It is the speech of Allah, revealed as guidance, mercy, and light for humanity. Allah says, "Indeed, we have sent down the reminder, and indeed we will surely preserve it." Allah has chosen people in every generation to preserve His book by memorizing it. Imagine the honor of carrying the words of Allah in your heart. The Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, "The best among you are those who learn the Quran and recite it, teach it." This hadith reminds us that success is not measured by wealth or status, but by our relationship with the Quran. Dear brothers, some people think that memorizing the Quran is only for children or for people with exceptional memories. This is not true. Allah says that He has made the Quran easy to remember. What Allah asks from us: sincerity, consistency, and patience. Even if you memorize only one verse a day, by the permission of Allah, you will make steady progress. The journey is more important than the speed. The Prophet Muhammad sallallahu alaihi wasallam also informed us that on the day of judgment, the companion of the Quran will be told, "Recite and rise in ranks, just as you used to recite in the world." Every verse you memorize can become a means of raising your ranks in paradise. Parents should encourage their children to memorize the Quran. Teachers should teach with kindness and patience. Young people should make the Quran their closest friends instead of wasting time on things that do not benefit them. But memorizing the Quran alone is not enough. We should also understand the Quran, act upon its teaching, and live according to its guidance. The Quran should change our character, increase our honesty and our kindness and our love for Allah. Ameen. Wa akhiru da'wana alhamdulillahi rabbil alameen.
மாஷா அல்லாஹ். ஆங்கிலத்திலே மாணவர் முஹம்மது அலி குர்ஆனை மனனம் செய்வது, மெமோரிஸ்ன்னா என்ன அர்த்தம்? மனப்பாடம். பேசுனது யாருக்காவது விளங்குச்சா? யார் யாருக்கு விளங்குச்சு? கை தூக்குங்க பார்க்கலாம். இங்கிலீஷில் பேசுனது யாருக்கு விளங்குச்சு? ரையானுக்கு விளங்கலையா? ரையான் விளங்குச்சா? அண்டர்ஸ்டாண்ட்? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சரி, இப்போ கேள்வி கேட்பேன், அதுக்கு இங்கிலீஷ்லேயே பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? அவர் என்ன பேசுனாங்க இங்கிலீஷில் கேட்பேன், நீங்கள் இங்கிலீஷில் பதில் சொல்லுவீங்களா? குர்ஆனை மரணம் செய்வது எப்படி அப்படிங்கிற அந்த விஷயங்களை அழகாக எடுத்து சொன்னார்கள். குர்ஆனை மரணம் செய்வது என்பது அது ஒரு கலை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு கலை. எத்தனையோ விஷயங்களை நாம் மனப்பாடம் பண்ணுறோம். ஆனால் குர்ஆனை மரணம் செய்வது என்பது எப்போ நாம் மரணம் செய்ய ஆரம்பிச்சிட்றோமோ அல்லாஹ் நம்ம கூட வந்துடுறோம். அல்லாஹ் நம்ம கூட ஸ்கூல் படிப்பு, தமிழ் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் படிக்கிறீங்க, சயின்ஸ் படிக்கிறீங்க, அப்போ அல்லாஹ் கூட வரமாட்டான். குர்ஆன் எப்போ மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களோ அல்லாஹ் நம்ம கூட வந்துடுவோம். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி, குர்ஆனை மரணம் செய்வதற்கு நாம் லேசாக்கினோம்ங்கிறோம். அப்போ அல்லாஹ் நமக்கு என்ன செய்யணும்? கூட வந்துடுறானா இல்லையா? ஓத ஆரம்பித்தா இக்லாஸான முறையில் இந்த குர்ஆனை நாம் மனப்பாடம் பண்ணோன்னு நினச்சோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம கூட வந்துடுறோம். அதனால தான் சீக்கிரமாக என்ன செய்கிறாங்க, நல்ல திறமையான மாணவர்கள் ஒரு வருடத்தில் குர்ஆனை மரணம் செய்து விடுகிறார்கள். இன்னும் சில பேர்கள் 6 மாதத்தில் குர்ஆனை மரணம் செய்கிறாங்க, இருக்கா இல்லையா? இன்னும் சில பேர்கள் 3 மாதத்தில் குர்ஆனை மனப்பாடம் பண்ணுறாங்க. இன்னும் சிலர்கள் 100 நாளிலே குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய மாணவர்கள் கேரளாவில் நிறைய வந்துட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் மதரசாவுடைய பட்டமளிப்பில் 100 நாளில் யார் குர்ஆனை மரணம் செய்தாங்களோ அவங்களுக்கு கோல்டு காயின்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கும் பல மதரசாக்களில் 100 நாளில், எத்தனை நாளில்? 100 100 நாளில் குர்ஆனை. இப்போ உங்களுக்கெல்லாம் வயசு என்ன? ஒரு 7 வயசு, 8 வயசு, 10 வயசு, 12 வயசு இருக்கும். 6-7 வயசில் குர்ஆனை மனப்பாடம் பண்ணுறாங்க. எத்தனை வயசில்? இப்போல்லாம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, இது மனிதன் தன்னுடைய திறமையினால், சக்தியினால் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அல்லாஹ் அதை செய்ய வைக்கிறான். எப்போ குர்ஆனை நம்ம மனப்பாடம் பண்ணணுங்கிற ஒரு உறுதியோடு, இஹ்லாஸோடு, ஆசையோடு வந்துட்டோமோ, முறையாக நாம் அதை மரணம் செய்தால் ரொம்ப சீக்கிரமாக நம்ம மரணம் செய்தலாம். ரொம்ப சீக்கிரமாக, ஆனால் 1 வருஷத்துலே குர்ஆன் முடிச்சிடும் மரணம் செய்தான். இந்த அஃபான் 1 வருஷத்தில் 20 ஜுஸ் முடித்தாரா? எவ்வளோப்பா? 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டேல. 8 மாதத்தில் முடிச்சிருக்கார். அது மாதிரி நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக முடிக்கணும். அதே நேரத்தில் பக்காவாகவும் ஆக்கணும். குர்ஆனை முடிச்சுட்டு ஒரு தௌரு 50 தௌராக முடிக்கணும். எத்தனை தௌரு? நியத்து வைங்க, 50 தௌரு முடிக்கணும். அப்போ நீங்கள் மௌத்து வரைக்கும் எந்த கவலையும் இல்லை. மௌத்து வரைக்கும் குர்ஆனை எப்போ எடுத்தாலும் ஓதிக்கிட்டே இருக்கலாம். எப்போ எடுத்தாலும் தானாக வந்துக்கிட்டே இருக்கும் நாவில். அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் செய்யும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? சீக்கிரமாக மரணம் செய்வதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. அல்லாஹ் உங்கள் கூட வந்துடுவான். அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கிடுவான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 பக்கம், 2 பக்கம், 3 பக்கம், 4 பக்கம், 5 பக்கம், 1/4 ஜுஸு அசால்ட்டாக உட்காந்து 1 மணி நேரத்தில் பாடமாக்கிடலாம். 1/4 ஜுஸு பாடமாக்கி இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அடுத்து பேச்சாளர்களுடைய வரிசையிலே மாணவர் முஹம்மது ஆகிப் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சில முக்கியமான வரலாற்று குறிப்புகளை சொல்ல வருகிறார்.
رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவத்தை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் மற்றும் இந்த நல்ல மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலா என்றென்றும் நின்று நிலவட்டுமாறுக. ஆமீன். இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறி நான் என் உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இப்போ நாம் பேசப் போகிறோம். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் காதலும் மரியாதையும் நிறைந்த சஹாபியாக திகழ்ந்தார்கள். கண்பார்வை இல்லாத சஹாபி ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த சமயம் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு யூத பெண்மணியை அடிமையாக நியமித்து வைத்தார்கள். அப்பெண்மணி கண்பார்வை இல்லாத சஹாபியான அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் செய்தார். ஆனால் யூதர்களிடம் ஒரு கெட்ட குணம் உள்ளது. அது அல்லாஹ்வையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தகாத வார்த்தைகளை கொண்டு திட்டுவார்கள். அவ்வாறு அப்பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதூற கூறுவதை தன்னால் தாங்க முடியாத சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவற்ற அன்பாலும் மிகுந்த மரியாதையாலும் அப்பெண்மணியை ஒரே அடியில் மரணமடைச் செய்தார். இவ்வழக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த சமயம் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அந்த யூத பெண்மணி எனக்கு எல்லா விதமான தேவைகளையும் செய்தார். ஆனால் எனது பிரிய நேசரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக பேசினால் என்னால் அதனை சகித்து கொள்ள முடியாமல் அவளை நான் கொன்றுவிட்டேன் என்றார். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகுந்த நம்பிக்கை உள்ளவராக திகழ்ந்தார். எனவே 13 போர்களுக்கு மதீனாவில் இருந்து வெளியூர் செல்லும் சமயம் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலைகளை பொறுப்பாக நியமித்து வைத்தார்கள். கண்பார்வை இல்லாத சஹாபியான அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் இஸ்லாத்தில் சில முக்கியமான ஃபிக்ஹ் ஷரியத் சட்டங்கள் உருவாக்கியுள்ளது. இஸ்லாத்தில் மிக முக்கியமான சஹாபி ஆவார். இறுதி நாட்களில் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் காலத்தில் காதிசியா என்ற மிகப்பெரிய யுத்தத்தில் பாரசீகர்களை எதிர்த்து போரிட்டனர். அப்போரில் 7000 முஸ்லிம்கள் கலந்து கொண்டனர். 40,000 காபிர்களும் 70 யானைப்படையும் இருந்தது. வீட்டில் உள்ள அனைவரும் அப்போரில் கலந்து கொண்டார்கள். இதில் இச்சஹாபி கருப்பு கொடி எய்தி ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கலந்து கொண்டார்கள். இதில் பலத்த காயமடைந்து
திரும்பி வந்து மதீனாவில் ஹிஜ்ரி 14-15 ஷவ்வால் மாத கடைசியில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாரை அல்லாஹு தஆலா மீது அன்னாரின் அல்லாஹு தஆலா மீதுள்ள ஈமானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுள்ள காதலும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அன்னாரை மறுமையில் சுவனத்தில் கண் பார்வையுள்ளவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒன்றாக இருப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். முஹம்மது ஆகிப் மிகச்சிறந்த ஒரு சஹாபிகளில் ஒருவரான கண் பார்வை அற்ற ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக குறிப்பான சில வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து சொன்னார்கள். அவர்கள் ஒரு சிறந்த காரியும் கூட. சஹாபாக்களிலே பிரபலமான சஹாபிகள் காரிகள் சில பேர்கள் தான். அதில் கண் தெரியாத ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு. அவர்கள் ஓத ஆரம்பித்தால் சஹாபாக்கள் அப்படியே புடைசூழ வந்து குழுமி கிராத்தை மெய்மறந்து கேட்பார்கள். அவ்வளவு குரல் வளம் உள்ளவர்கள். ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாங்கினுடைய பணியை செய்து வந்தார்கள். மஸ்ஜிது நபவியில் யார் பாங்க் சொல்லிட்டு இருந்தாங்க? முஅத்தினாக பிலாலாக யார் இருந்தாங்க? அதனால பேரே பிலால்னு வச்சாச்சு. யார் பாங்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பிலால். என்ன சொல்லிட்டு வந்தோம்? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 8:05 பாங்க. 8:05 பாங்க. ஆரம்பிச்சிடலாமா? சரி, இன்ஷா அல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் இப்னு உம்மு மக்தூம் அவர்களை பற்றி நான் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த நேரம் கிடைத்தால் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் இல்லைன்னு சொன்னால் அடுத்தடுத்த நேரங்களில் அவர்களை பற்றி உண்டான மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை நாம் கூறுவோம். 5ஆவதாக ஒரு மாணவர் பாக்கியாக இருக்கிறார். அவர் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது உங்களுக்கு முன்னாலே பேச வருகிறார். ஹதரத் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி மாணவர் துய்பி ஃபஹீம். الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகட்டுமாக. முஸ்தபுல் முஸ்தபா முஜ்தபுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியின் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இன்னும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் இங்க பேச போகிற தலைப்பு உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி தான்.
ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்ற நல்லவர்களுள் உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருவர். இவர்களது 21வது வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்று நபியவர்களோடு தனது வாழ்வை மரணம் வரை பிணைத்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருவாயால் சுவனத்திற்கு சொந்தக்காரர் என்று நன்மாராயம் கூறப்பட்டவர்களுள் இவரும் ஒருவர். இவர்களின் முழு பெயர் உகாஷா இப்னு முஹ்சின் அல் அசதி என்பதாகும். அறிவும் அழகும் குணமும் நிறைந்தவர் என்று சஹாபாக்களால் வாழ்த்தப்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல இடங்களுக்கு ஆளுநராகவும் பல போர்களுக்கு தளபதியாகவும் நியமிக்கப்பட்டார்கள். ஓம்லி என்று நடைபெற்ற ஒரு யுத்தத்திற்கு படை தளபதியாக நியமிக்கப்பட்டு போன வேகத்திலேயே போரே நடைபெறாமல் உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சரணடைந்து வெற்றி கொடியோடு திரும்பி வந்த துணிச்சல் மிக்க சஹாபிதான் உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹதீஸின்படி உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்ப்போமானால் புகாரியில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் மறுமை நாளை பற்றி விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய உம்மத்திலிருந்து 70,000 பேர்கள் கேள்வி கணக்கின்றி சூழத்திற்கு செல்வார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குல் வைத்திருப்பார்கள் என்று கூறினார்கள். அப்போது உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நானும் அதில் ஒருவரா என்று ஆர்வத்துடன் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், அதில் நீங்களும் ஒருவர் தான் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல போர்களுக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பாக பத்ர் உஹது போர்களில் அவர்கள் வீரமாக களமாடி இருக்கிறார்கள். ஒரு முறை பத்ர் போரில் அவர்களுடைய வாள் 2ஆக உடைந்து விட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று முறையிடுகிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரக்குச்சியை எடுத்து உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கொடுக்கிறார்கள். அது உடனே கூர்மையான வாளாக மாறியது என்று வரலாற்றில் காண்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான கையால் இருந்த மரக்குச்சி கூர்மையான வாளாக மாறி உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கையில் மின்னியது. அந்த வாளிற்கு என்ன சிறப்பு என்றால், அந்த வாளை எரிந்தால் இலக்கை குறிப்பார்த்து வெட்டிவிட்டு மீண்டும் உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கையிலே வந்துவிடும். இத்தகைய சிறப்பாக அவுன் என்ற வாள் இருந்தது. உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பெயரை கேட்டாலே நம் எல்லாருக்கும் நினைவில் வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமேனியை முத்தமிட்ட நிகழ்வுதான். அந்த அழகான நிகழ்வை விரிவாக காண்போம். நஸ்ரு சூரா இறங்கிய காலகட்டம் அது. அந்த சூறாவில் அல்லாஹ் பல விஷயங்களை கூறுகிறான். அதில் மிகவும் முக்கியமானவை என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவு நெருங்கிவிட்டது என்பதாகும். அந்த சூரா இறங்கிய அடுத்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் ஒன்று கூட்டி உரை ஒன்று நடத்துகிறார்கள். மஸ்ஜிது நபவியிலே அனைத்து சஹாபாக்களும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி உரையாற்றுகிறார்கள். இறுதி நாள் நெருங்கி வருகிறது. இறைவனிடமும் அழைப்பும் நெருங்கிவிட்டது. கருணை இறைவனின் சொல் கேட்டு கடமையை செய்ததில் ஏதாவது குறை உண்டோ, துன்பம் கொடுத்தேனோ, சொல்லுங்கள் அன்பு தோழர்களே, தயங்காமல் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று பணிவாக கூறினார்கள். அதை கேட்ட சஹாபாக்கள், நீதி மீறாத நாயகமே, நீங்கள் நன்மையை தவிர வேற எந்த தீமையும் மனதால் கூட நினைத்ததில்லை என்று கூறினார்கள். உங்களால் சிறு தீமை கூட நடந்ததில்லை என்று பணிவாக சொன்னார்கள். அப்போது ஒரு குரல் கேட்டது. கூட்டத்தில் வந்து ஒருவர் எழுந்து நின்றார். அவர்தான் உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நீதி மீறாத நாயகமே, எனக்கு ஒரு குறை உண்டு என்று கூறினார்கள் உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதை கேட்ட அனைத்து சஹாபாக்களும் சினத்தில் துடித்தெழுந்தார்கள். சிறிய சஹாபாக்களை சாந்தப்படுத்திய சாந்த நபி அவர்கள் உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், என்ன குறை எமக்கு உண்டோ கூறுங்கள், தயங்காமல் நான் நிவர்த்தி செய்வேன் என்று கூறினார்கள். உகாஷா ரலியல்லாஹு
மேடை பேச்சாளர்கள்லாம் இடையில தண்ணி குடிப்பாங்க. அது மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக போயிட்டார் போல். நீதி மீறாத நாயகமே, நீங்கள் ஒட்டகத்தில் இருக்கும் பொழுது சிரித்து சீராக நடந்திருந்த என் மணலில், அப்பொழுது சாட்டையை சுழற்றி நீங்கள் ஒட்டகத்தில் மீது அடித்தீர்கள். ஒட்டி நடந்த என் மீதும் ஓர் அடி விழுந்தது. அதற்கு பதிலாக தங்களை அடிக்க வேண்டிய அனுமதி கேட்கிறேன் என்று கூறினார்கள். அதை கேட்ட நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் சாந்தி பெற எம்மை அடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், தங்களை அடித்த சாட்டை இங்கு இல்லவில்லை, அது தங்களின் வீட்டில் உள்ளது என்று கூறினார்கள். அதை கேட்ட நாயகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன் வீட்டிற்கு அனுப்பி சாட்டையை எடுத்து வரச் சொன்னார்கள். கண்ணீர் மல்க விரைந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் சென்று பணிவாக எடுத்துரைத்தார்கள். இதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஏங்கினார்கள். ஏங்கி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சாட்டையை கொடுத்தார்கள். உடல் நலம் குன்றிய நிலையில் இருந்த தன் தந்தையை எண்ணி வேதனை அடைந்தார்கள். அருமை குழந்தைகள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், வேண்டுமானால் எங்கள் பாட்டனருக்கு பதிலாக எங்களை அடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அருமை குழந்தைகள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாட்டையை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினார்கள், தாங்கள் அடிக்கையில் நான் சட்டை இல்லாமல் இருந்தேன் என்று கூறினார்கள். அதை கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேலாடையை கழற்றினார்கள். மறுகணமே சாட்டையை எரிந்துவிட்டு நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒளிரும் நுபுவத்தை முத்தமிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ்! அனைத்து சஹாபாக்களும் சுபசுவனம் கூறி உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வாழ்த்தினார்கள். இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நுபுவத்தை முத்தமிட்ட பெருமை உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கே சாரும். வீரமும் தீரமும் நிறைந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று சுபசூனம் போற்றிய உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவிற்கு ஒரு வருஷத்துக்கு முன்பே முர்த்ததீன்களுடன் இருந்த சண்டையில் போரில் ஹிஜ்ரி 11-12 இடையில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் அவங்களை போன்று வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். மாணவர் தீபி ஃபஹீம் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி மிகச்சிறப்பான முறையிலே நம்முடைய உள்ளங்களிலே பதியக்கூடிய விதத்திலே ஒரு நல்ல சிறந்த பேச்சாளரை போன்று நமக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிறார். உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்கள் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார் என்ற நிகழ்வை அழகாக எடுத்து காட்டினார்கள். நாகூர் ஹனீஃபா அவர் கூட உக்காஷா அவர்களுடைய இந்த நிகழ்வை பாடலின் மூலமாக அழகாக எடுத்து சொல்வாங்க. இசை என்பது அது கூடாது என்றாலும் அவருடைய அந்த பாடல்களிலே பல்வேறு சஹாபிகளுடைய அந்த நிகழ்வுகளை அழகாக மனதில் பதியும்படி எடுத்து சொல்லக்கூடியதிலே நல்ல ஒரு ஆற்றல் உள்ள ஒரு நபர் என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு சஹாபியை பற்றி எடுத்து சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இத்துடன் இந்த சொற்பொழிவு நிகழ்வு நிறைவு பெறுகின்றது. இவருக்கு மதரசாவினுடைய மாணவர்களுடைய முஹிப் ஹாஜியார் ஆதம் ஹாஜியார் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். நாரே தக்பீர். இரண்டாவது பரிசை பெறுகிறார் முஹம்மது ஆகிப்
அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசிய அவருக்கு திப்பு சுல்தான் ஹாஜி அவர்கள் பரிசு வழங்குவார்கள். நாரே தக்பீர். முதல் பரிசு பயானில் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் கூப்பிட்டு முறையாக கண்ணியப்படுத்தி ஆகணும். முதல் பரிசை பெறுகிறார் தீபி ஃபஹீம் உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசியதற்காக நமது ஹாஜாபாய் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். நாரே தக்பீர். இல்லை, பயானுக்கு அணி இல்லை, பயானுக்கு மொத்த மதரசா. அணின்றது ஹிஃபுது போட்டியில் மட்டும். அடுத்ததாக இரு பரிசுகள். மாணவர்கள் பயானுக்காக வேண்டி நேரம் ஒதுக்கி முயற்சி செஞ்சாங்க. அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி முயற்சி செய்ததற்காக வேண்டி இரு பரிசுகள் வழங்கப்படுகிறது. முஹம்மது அன்வர், முஹம்மது அப்பாஸ் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அதுதான் ஹலரத் அவர்களுடைய கருத்தினால் பரிசு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து ஒரு பரிசு, போட்டியில்லா பரிசு. என்னப்பா? இங்கிலீஷ் பயான். இங்கிலீஷ் பயானை அழகிய முறையில் பேசியதற்கு முஹம்மது அலி மெமரைசிங் த குர்ஆன் என்ற தலைப்பில் பேசியதற்காக வேண்டி பரிசு வழங்கப்படுகிறது. ஹாஃபில் முஹம்மது தன்வீர் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். அஃலலுல் உலமா. நாரே தக்பீர். அடுத்ததாக இந்த மாதத்தினுடைய அதிகமான முறையில் அதிக ஜுசுக்களை முடித்த மாணவர், இந்த மாதத்திலே அதிக பாடங்களை முடித்ததற்காக வேண்டி முஹம்மது அத்னான் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அவர்கள் பரிசு வழங்குவார்கள். நாரே தக்பீர். அடுத்ததாக இந்த மாதத்தினுடைய மதரசாவினுடைய வருகையில் ஒரு நிமிஷம் கூட லேட் இல்லாமல், ஒரு நிமிஷம் கூட லேட் இல்லாமல், ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல் மதரசாவுக்கு வந்த மாணவர் பிலாலுக்கு போட்டி இன்னொருத்தர் வந்துட்டாருப்பா. போன வருஷம் வரைக்கும் பிலாலுக்கு போட்டி பிலால் தான். இந்த வருஷம் பிலாலை அடித்து விட்டு வேற ஒருத்தர் வந்துட்டாரு. முஹம்மது அபுரார் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. பாப்பா, நாரே தக்பீர். சேர்ந்து ஒரு மாதம்தான் ஆச்சு. இதே போன்று எல்லா நாளும் வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மாணவர்களில் ஒழுக்கமான முறையில் இந்த மாதத்தில் பசங்கள்கிட்ட பாடத்தில் பேசாமல் ஆசிரியர்களுக்கு நல்ல முறையில் கண்ணியம் கொடுத்து பணிவிடை செய்கிறது, இதற்காக வேண்டி முஹம்மது பிலால் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. பிலாலை விட முடியாதுப்பா ப்ரைஸில். வாப்பா. ஒன்று ஒழுக்கத்தில் வந்துடுவார். ஆனால் பிலாலுக்கு அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு இல்லை, அவனுக்கும் ஃபுல்லாக இருக்குது. பிலாலுக்கும் அட்டெண்டன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் ரெண்டு பேரும் அட்டெண்டன்ஸில் ஃபுல்லாக இருக்கனால இவர் ஒழுக்கம், அவர் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. பிலாலை மீத்தி அடிக்கலை இன்னும் அபுரார்.